மீண்டுமாய் என்னை இந்த இடத்துல நிறுத்தி வச்சின முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவதுவாக மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாக்காகவும் அம்மாக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவ வாழ்வில் சவால்களில் இன்றைக்கு 21வது நாள். 21வது நாளில் என்ன தலைப்புனா, எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மன்னிப்பு. கிறிஸ்துவலாக இருக்கிற நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா மன்னிப்பு. இதில் வந்து நம்ம 2 தலைப்பாக பார்க்க போகிறோம். மன்னிப்பு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி கெட்டகுமாரனை பற்றி பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறது ஒன்று, தேவன் என்னை வேறு மாதிரி பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிறார் பொழுது. அதனால் வந்து 2 தலைப்பையும் பற்றி நம்ம பேச போகிறோம். 3வது ஒரு தலைப்பு இதாவது லாஸ்ட்டாக சொல்கிறேன். கிறிஸ்துவ வாழ்வில் சவால்கள் மன்னிப்பில் முதலாவது நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். 2வது மன்னிப்பு கேட்குறவர்களாக இருக்கணும். ஆமேன். ஏன்னா இந்த கிறிஸ்துவலாக இருக்கிற நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு காரியம் என்னென்னா மன்னிப்பு. இந்த மன்னிப்புனால தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வருது. மன்னிப்பு இல்லாததுனால தாழ்வு மனப்பான்மை வருது, தேவையில்லாத பிரச்சனை வருது. நான் தான் பெரியவன், எந்த ஒரு சண்டை வந்தாலும் சரி நான் தப்பு பண்ணல, நான் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும், அவரே வந்து கேட்கட்டும், அவங்களே வந்து கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காம இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது. மன்னிப்பு இருக்கணும். முதலாவது வந்து மன்னிக்கிறவர்களாக இருப்போம். இதை யார் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம வேதபரமாக வாசித்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்தில் ஸ்தேவானை பற்றி தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டேன். ஆமேன். ஸ்தேவான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸ்தேவான் யார்? தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர். ஸ்தேவானை பற்றி பார்க்கும்போது ஸ்தேவான் யாருன்னா பந்தி விசாரிப்புக்காரில் முக்கியமான ஒருத்தன் யாருன்னா ஸ்தேவான் வந்து தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கான். ஸ்தேவான் வந்து ஆண்டவருக்காக நிறைய இடத்துல அவரை பற்றி சொல்லியிருக்கிறான். நிறைய இடத்துல வந்து இயேசுவை பற்றி தைரியமாக சொல்லியிருக்கிறான். சொல்கிற ஒரு பக்கமாக இருந்தாலும் நிறைய இடத்துல தைரியமாக சொல்லியிருக்கிறான். நிறைய இடத்துல அவனை எதிர்த்துருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசுவை பற்றி ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்கிறான். சொல்லும் போது அவனுக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்குது. ஸ்தேவானுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிறைய எதிர்ப்பு வந்திருக்குது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். ஆமேன். இதில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து ஸ்தேவான் வந்து விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவனாக இருந்தான். ஸ்தேவான் யாரும் பந்தி விசாரிப்புக்காரன். ஆண்டவர் வந்து பந்தி விசாரிப்புக்காரனை கொண்டு நிறைய இடத்துல சுவிசேஷங்க சொல்ல ஆரம்பித்தார். இதில் 9வது வாசிங்க. ஆமேன். போதும். இந்த வசனம் படிக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வேறு மாதிரி வந்து அப்புறமா தான் தெரியுது அதெல்லாம் ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஒரு பட்டணத்தில் யூதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்தேவானுக்கு விரோதமாக தர்க்கம் பண்ணினார்கள் சொல்லிட்டு அங்கே வசனம் இருக்குது. தர்க்கம்னா என்னென்னா ஸ்தேவானு கூட விவாகம் பண்ணுறாங்க. அவனு கூட வந்து தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவானு குறித்து பொய் சாட்சி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவானு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்தேவானு கூட்டிகிட்டு போகும்போது 12வது வாசிங்க. போதும்.
இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து பொய் சாட்சி சொல்கிறான், அதுமாரி வந்து வேத விரோதமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவானை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறாங்க. ஸ்தேவான் அந்த இடத்துல எந்த ஒரு வார்த்தையுமே பேசவில்லை. ஏன்னா ஸ்தேவான் வந்து தாழ்மை உள்ளவனும் ஆண்டவரை பின்பற்றணுமாக இருந்தான். ஆண்டவர் கூட, நம்மளுடைய ஆண்டவர் கூட எப்படின்னா சிலுவையில் மறிக்கும் போது கூட மன்னித்தவராக இருந்தார். நம்ம பார்க்குறோம், அந்த கல்லனை நம்ம பார்க்குறோம். அவன் மறிக்க தருவாயின்னு கூட ஒருத்தனை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் தேவன் ஏசப்பாவால் மட்டும்தான் அது மன்னிக்க முடியும். மறுபடியும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் படிங்க. ஆமீன். ஸ்தேவானுக்கு விரோதமாக அவங்க நிறைய பேர் எழும்புனாங்க. எழும்புனதும் இல்லாமல் அவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஸ்தேவானை சாவடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்தேவானுக்கும் தெரியும். அதனால் ஸ்தேவான் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அது ஸ்தேவானோட முகம் எப்படி இருந்துச்சுன்னா தேவதூதர்கள் போல் முகம் போல் பிரகாசித்தது இருந்தால் அவங்க கண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்தேவான் கல்லேறி போகிறாங்க. கல்லேறி போகிற நேரத்தில் கூட ஸ்தேவான் என்ன பண்ணுற, யாருமே ஸ்தேவான் வந்து கல்லேறிகிற நேரத்தில் வந்து ஸ்தேவான் வந்து யாருமே எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லவே இல்லை. ஸ்தேவான் வந்து ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் நினச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கலாம். தேவன் வந்து ஸ்தேவான் கூட இருந்தார். ஸ்தேவான் கூட இருக்கிறப்போ தேவனோ அந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்தேவான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த பாவத்தை இவர்கள் மீறி சுமத்தாதீரும் ஸ்தேவான் சொன்னான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டைக்கு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சண்டை போடுறோம். நம்ம மன்னிக்க மாட்டுறோம், அவங்கள மன்னிக்க மாட்டுறோம். நம்ம மன்னிச்சா தான் நம்ம பரமபிதா நம்மளை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. எபேசியர் 4:32 வாசிப்போம். ஆமீன். ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே இந்த இடத்துல முக்கியமான டாபிக் என்னென்னா, நம்ம மன்னிக்கணும். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சண்டை போடாமல், ஒருவேளை அவங்க கடவுளை அறியாமல் இருக்கலாம், இயேசுவை பற்றி தெரியாத இருக்கலாம், அவங்க என்ன ஒன்றா பேசுவாங்க, கெட்ட வார்த்தை கூட பேசுவாங்க, நம்மளை பற்றி தூஷணமாக பேசுவாங்க. நம்ம அந்த தப்பு பண்ணி கூட இருந்திருக்க மாட்டோம். நம்மளை பற்றி தேவையில்லாத பொய்யா சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூட நம்ம வழக்காடக்கூடாது. ஏன்னா பழி வாங்குதல் நம்ம கூட இல்லை, நம்ம தேவனுடையது. நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம நின்று அவங்க கூட சண்டை போட்டுன்னு அவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டுன்னு திருப்பி நம்மளும் ஒரு வார்த்தை ஏதாச்சும் தேவையில்லாத பேசின்னு இருந்தோன்னா நம்ம சாட்சி கெட்டு போயிடும். நம்ம என்ன பண்ணணும், அவர்களை மன்னிக்கணும். மத்தேயு 6:14-15 என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் மன்னிப்பார்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதே தான் இதுவும் அதே தான். நம்ம வந்து மன்னிச்சாதான், நம்ம போய் பாவம் மன்னிப்பு கேட்கும் போதோ, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக போய் மன்னிப்பு கேட்கும் போதோ நம்ம பரமபிதா நமக்கு மன்னிப்பார். கொலோசியர் 3:13 அதுதான் சொல்லுது. ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் சொல்லிட்டு கொலோசியர் 3:13 சொல்லுது. மன்னிப்பு இது ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். ரோமர் 12:18 என்ன இந்த வசனம் என்ன சொல்லுது, இன்னொரு நல்லா கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. எல்லாரோடும் நம்ம என்ன பண்ணணும், சமாதானமாக இருக்கணும். அதிலே 12:18 வாசிங்க. ஆமீன். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாக இருங்கள். 19 வாசிங்க. போகணும். பழி வாங்குதல் நம்ம இடத்துல கிடையாது, தேவன் இடத்துல தான் இருக்குது.
எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம போய் பழி வாங்கக்கூடாது, நம்ம போய் பேசக்கூடாது, நம்ம போய் யார்கிட்டமே எந்த ஒரு வார்த்தையுமே பேசக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம், நம்ம வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து அவர் தொழுது கொள்கிறோம், அவர் துதிக்கிறோம், ஆண்டவர் பற்றி எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை, நம்ம குடும்பத்திலே கூட நிறைய பிரச்சனை வரும், கணவருக்குள்ளே, மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே அது பிரச்சனை வரும். ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நான் மன்னிக்கவே மாட்டேன், அவங்க என்கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம போய் முன்னாடி போய் முதல்ல நம்ம சாரி கேட்டணும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கும் போது மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியம். மத்தேயு 18:21-22 படிக்க வேணாம். இந்த இடத்துல வந்து பேதுரு பற்றி சொல்கிறாங்க. பேதுரு வந்து அவனுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் ஆண்டவர் இடத்துல போய் கேட்குறான், நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படின்னா 490 வாட்டி நம்ம மன்னிக்கணுமா. ஆனால் இந்த காலத்தில் நம்ம மன்னிச்சா 450 தாண்டி போயினே இருக்கும் பொழுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட தவறுகளையும் பாவங்களையும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நம்ம மன்னிக்கிறவர்களாக இருப்போம். அடுத்தது லாஸ்ட் என்னென்னா மத்தேயு 5:44 படிங்க. ஆமாம், ஆமேன். மெயினாக என்னன்னா இந்த வார்த்தை தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களும் உங்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, நமக்கு விரோதமாக செயல்படுறவங்க, நம்ம இருக்கக்கூடாது, இவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நமக்கு கொடுக்குற பெரிய தண்டனை என்னென்னா அவங்களுக்காக நம்ம மன்னிக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களோட நல்லது கெட்டதில் போய் கலந்துக்கினாலே போதும், அவங்க மனம் மாறிடுவாங்க. அவங்க வந்து நல்லனா இது நம்ம சண்டை போட்டோமே, இவங்ககிட்ட இப்படி பேசணுமே, இவங்ககிட்ட இப்படியெல்லாம் நம்ம பேசணுமே, இவங்க எதுவுமே சொல்லலையே, இவங்க வந்து எந்த ஒரு காரியத்தில் நமக்கு சுப காரியத்தில் எல்லாத்துலேயுமே வந்து கலந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசித்து பார்ப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. மேத்தாக்கா கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னென்னா அவங்க வீட்டில் பின்னாடி பக்கத்தில் பிரச்சனை இருக்கும் போது அதுமாரி வந்து அன்பையா வந்து ஜெபம் பண்ணார். கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து அவங்களே வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம பண்ணுற ஒரே ஒரு நன்மை என்னென்னா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் மட்டும் போதும். அவங்க கூட நம்ம போய் வழக்காட தேவையில்லை, அவங்க கூட நம்ம போய் பேச தேவையில்லை, அவங்க கூட போய் நம்ம சண்டை போட தேவையில்லை. அவங்கள மன்னித்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சாலே போதும். அவங்க வந்து எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ நம்மளுக்கு விரோதமாக செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மனம் மாறிடுவாங்க. முதலாவது இதுதான். நம்ம வந்து கிறிஸ்துவ வாழ்வில் சவால்களில் மன்னிக்கிறதுல நம்ம மன்னிக்கிறவர்களாக இருப்போம். ரெண்டாவது வந்து மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருப்போம். இது வந்து யார் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது பேதுரு பற்றி எதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். லூக்கா 22:62. ஆமேன். இதில் என்னென்னா இதுவும் தெரியும். பேதுரு வந்து ஏசப்பாவை வந்து காட்டி கொடுத்துருவார். பேதுரு வந்து மறுதளிப்பார். எத்தனை வாட்டி மறுதளிப்பார்னா 3 வாட்டி மறுதளிப்பார். அப்படி மறுதளிக்கும் போது கடைசியாக வாட்டியே மறுதளிக்கும் போது பேதுரும் ஏசப்பாவும் முகமுகமாக ஒன்றா பார்த்துப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஏசப்பா சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வரும்போது பேதுரு என்ன பண்ணுவான்னா ஓடி போய் வெளியே நின்று மனக்கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. மத்தேயு 26:75. ஆமேன். மனக்கசந்து அழுதான்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்குது. அந்த இடத்துல என்னென்னா பேதுரு வந்து அவன் செஞ்ச பாவத்தை, ஆண்டவருக்கு விரோதமாக மறுதளிச்சதை அந்த இடத்துல அவன் மறந்து மனக்கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்குது.
நம்மளும் அப்படி தான் நிறைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்வோம், ஏசப்பாவுக்கு பிடிக்காத வார்த்தைகள் பேசுவோம், செய்யக்கூடாது எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதுதான் நம்ம என்ன போய் கண்டிப்பாக செய்வோம். அப்படி செய்யும் போது நம்மளும் அப்படி தான் டெய்லியும் அதை நினச்சி நம்ம அழுது கொண்டே இருப்போம். ஏசப்பா நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போயிடுவார். ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு டைமில் நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடும். அப்படி போகும்போது கண்டிப்பாக ஏசப்பா நம்ம கூட இருக்க மாட்டார். அதனால் நம்ம வந்து பேதுரு எப்படி மனக்கசந்து அழுதானோ அதே போல் நம்ம ஒரு சமூகத்தில் வந்து மனக்கசந்து அழுது நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்ம செய்த தப்புகளுக்காகவும் தேவனிடத்தில் நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தாலே போதும், அழுதாலே போதும், தேவன் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 21:4. ஆமீன். இந்த இடத்துல என்னென்னா, பேதுரு மறுதளிச்சுட்டு எங்கே போகிறாரு, திருப்பியும் பழையபடி மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாரு. ஏசப்பா அவருக்கு எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு நினைக்கவே இல்லை. என்ன பண்ணுறாரு, நம்ம காட்டி கொடுத்துட்டோம், ஏசப்பா நம்மளை மன்னிக்க மாட்டார், நம்ம அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளை ஏசப்பா கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்காக போயிடுவார். விடியற் காலையிலே கொஞ்சம் இருட்டாக இருக்கிறப்ப ஏசப்பா என்ன பண்ணுவார்னா பேதுருவை தேடி வருவார். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சுட்டு அவன் கம்முன்னு போயிட்டு இருந்தான்னா ஏசப்பா அவனை தேடி போயிருந்திருக்க மாட்டார். அந்த இடத்துல அவனுடைய பாவத்தை உணர்ந்து மனக்கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அந்த அழுகையை தான் ஏசப்பா பார்த்தாரு. அவன் செஞ்ச தப்பை அவன் உணர்ந்தான். நம்மளும் அது மாதிரி தான், நம்ம செஞ்ச தப்பை நம்ம உணர்ந்தாலே போதும், ஏசப்பா நம்ம இடத்துல நம்ம தேடி வருவார். எந்த விஷயத்துக்கு நீங்கள் கேட்டு பதில் கிடைக்காம போகாமல் இருக்கலாம். ஆனால் உங்களோட கண்ணீருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம செஞ்ச பாவங்களை ஏசப்பா மன்னிக்க மாட்டார் நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தீங்கன்னா, ஒரு விஷயம் அவரோட பாதத்தில் அழுது உங்கள் கண்ணீர் இந்த இடத்துல சிந்திட்டிங்கனாவே போதும், ஏசப்பா மனதுருகிற தேவனாக இருக்கிறாரு. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இது என்னென்னா, இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான். இதை கொடுக்கும்போது அந்த மன்னிப்பு ஏசப்பா எனக்கு கொடுக்கும்போது ஐயா சொன்னார், இது மாதிரி மன்னிப்பு பற்றி பேசுப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது ஞாபகமே வரல. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணமும் நான் தான். ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமாக மன்னிக்க முடியாத நிறைய காரியங்களை நான் செஞ்சுருக்கிறேன். உலகப்பிரமாண வாழ்க்கையில் வாழும் போது ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறேன். அதில் ஒரு சின்ன காரியம் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஒரு 6வது 7வது படிக்கிறப்போ இதே மாதிரி தான் 40 நாள் லெந்து நாட்களில் உண்டி கொடுத்தாங்களே, அதே போல் உண்டி கொடுத்தாங்க வீட்டில். ஒரு 6வது 7வது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உண்டி ஃபுல்லாக காசு, ஒரு 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு எல்லாம் உண்டி ஃபுல்லாக காசு வீட்டில் பீரோவில் வச்சுருக்குறாங்க. நான் பார்த்துட்டேன். அது எப்போது 6வது 7வது படிக்கிறப்ப பார்த்துட்டு அது என்ன பண்ணேன், ஒரு வாட்டி ஏற்றுட்டு இருந்தேன்னா கூட விட்டுருப்பாங்க. வாரம் ஒரு நாள் 10 ரூபா 10 ரூபா எடுத்துன்னு போயிட்டு ஒரு 2 வாரத்துலேயே அந்த உண்டி ஃபுல்லாக காலி ஆகி போச்சு. மறுபடியும் போய் பார்க்குறேன், உண்டி உள்ள காசே இல்லை. ஐயோ நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், பீரோ சாத்திட்டு கம்முன்னு போயிட்டேன். எங்கள் அப்பா சாயந்தரமாக வராரு, உண்டியில் காசு போகிறதுக்கு போய்க்கிறாரு பொழுது, எடுத்து பார்த்துக்கிறாரு, உண்டி காலியாக இருந்துக்குது. என்ன ஏதுன்னு தெரில. நேராக என்னை தான் கூட்டின்னு வர சொன்னார். அவருக்கு எப்படி தோணிக்குது பொழுது, நான் தான் எத்தனை தோணிச்சு பொழுது. நேராக விக்கி கிட்ட சொல்லி, விக்கி என்னை கூப்பிட்டு வரான், அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனாச்சு சொல்லியிருந்தானு கூட எங்கன்னா ஓடிவிட்டு வந்திருப்பேன். அவன் கூட எந்த வார்த்தையும் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னென்னா நேராக கூட்டின்னு வந்தான், கேட்டார், எதாப்பா உண்டியில் காசு போட்டிருந்தேனே எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ யார் ஏற்றுதுன்னா தெரியல அது அப்படின்னோடனே சரியான அடி. அந்த அடியில் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்படி புரட்டி அடிக்கிறாரு. நம்மளனா அவர் எப்படி ஆச்சாருன்னு சொல்லிட்டு பின்னாடி எங்கள் அம்மா உட்காந்துக்கிறாங்க, போகும்போது கேளுங்க. அப்படியே போட்ட அடி, அந்த அடி மறக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவருக்காக சேர்த்து வச்சிருந்த காசை நான் எடுத்துன்னு போய் என்ன பண்ணிட்டேன், தேவையில்லாத காரியத்துக்கு நான் செலவு பண்ணிட்டேன். உலகப்பிரமாண தகப்பன் என்ன பண்ணாருன்னா அடித்தார், கண்டித்தார். ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எதுவுமே சொல்லவில்லை. அதே 40 நாளில் இன்றைக்கி என்னை மெசேஜ் கொடுக்க அவரோட வார்த்தையை பேச முடியாது நிறுத்தி வச்சுக்கிறாருன்னா அது அவருடைய கிருபை மட்டும்தான். அப்படி தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவராக இருக்கிறோம். நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம், போய் அவர் சமூகத்தில் இருந்து கேட்க மாட்டேறோம். ஒரு சமூகத்தில் இருந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
ஆமென். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனிடத்தில் என்ன உண்டுன்னா இரக்கமும் உண்டு, மன்னிப்பும் உண்டு. நம்ம தான் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம தேவன் எப்படின்னா, நம்ம செஞ்ச பாவங்களை அவர் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. நம்மளை அவர் மன்னிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், அன்னியோட அவர் மறந்துடுவார். நம்ம தான் அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். நம்ம இந்த பாவம் பண்ணோம், நம்ம இந்த பாவம் பண்ணோம், நம்ம இந்த இடத்துல இந்த பாவம் பண்ணோமே, நம்ம அந்த இடத்துல அந்த பாவம் பண்ணோமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். ஏசப்பா என்றைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்மளுடைய பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு நம்ம அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம பாவத்தை அறிக்கையிட்டுருமோ, அன்றைக்கே ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அது வந்து நினைக்கிறதே இல்லை. ஏசாயா 43:25 இப்படி தான் சொல்லுது, உன் பாவங்களே நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஏசப்பாக்கு விரோதமாக எவ்வளோ தான் நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, அவர் நம்ம மன்னிக்கிறா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணுவோம், பார்க்குறதுல பேசுகிறதுல இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அன்றைக்கி ஏசப்பா பேதுரு தேடி போனாருன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா ஏசப்பா வந்து பேதுரு இடத்துல போய் கேட்குறாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி கேட்பாரு. ஏன் ஏசப்பா பேதுரு இடத்துல போனார்னா, அதுக்கப்புறம் பேதுருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருந்தது. ஏசப்பா பேதுரு கொண்டு நிறைய பேர்களை ரட்சித்தார், நிறைய பேர்களை ஞானஸ்தானம் எடுக்க வச்சார். ஒரே பிரசங்கத்தில் 5000 பேரும் 3000 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வசனம் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி தான். ஆண்டவர் எதுக்காக நம்மளை மன்னிச்சு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா, தேவன் நம்ம மேலே எல்லாரும் மேலேயும் ஒரு திட்டம் வச்சிட்ருக்காரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் நம்மளை மன்னித்து தேவன் இந்த இடத்துல உட்கார்ந்து வச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பேதுரு போல் ஏசப்பா நம்மளை மன்னிக்க மாட்டார், நான் இந்த பாவத்தெல்லாம் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தில் நம்ம தலையிட மாட்டோம். திருச்சபை காரியங்களாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எதுலையுமே வந்து நம்ம வந்து பங்கு கொள்ள மாட்டுறோம், கலந்துக்க மாட்டுறோம். அது என்ன ஆகுனா, நாளுக்கு நாள் ஏசப்பா உங்களோட இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு யோசனை வந்துடும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றமாக போயிடுவீங்க. அப்படி கிடையாது. ஏசப்பா நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, ஏசப்பா அவரோட பிள்ளையாக தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு, அவரோட திட்டங்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஏசப்பா நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வராரு. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், வாலிப பிள்ளைங்க எவ்வளோ பேர் உலகப்பிரமான காரியங்களை வாழ்ந்து கொண்டு மரித்து போகிறாங்க. நிறைய பேர் எவ்வளோ பேர் பைக்கில் போகும்போதோ குடிக்கும் போதோ தேவையில்லாத போதைகளுக்காக போயிட்டு மரித்து போகிறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் இந்த இடத்துல நம்ம சுகபத்திரமாக இருக்கணும். அது ஆண்டவரோட கிருபை மட்டும்தான். ஏன் ஏசப்பா நம்மளை மன்னிச்சிருக்கிறாருன்னா, எப்படி நம்மளை ஏசப்பா தெரிந்து கொண்டாரோ அதே போல் தெரியாதவர்களுக்காக நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக தான் ஏசப்பா நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. நம்ம அதை என்ன பண்ணுறோம், நாளுக்கு நாள் மறந்து போயிடுறோம். நான் கூட அப்படி தான் இருந்தேன். உலக பிரமாணமான காரியங்களில் யாரெல்லாம் என்னை கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் நான் போயிடுவேன். எனக்கு எல்லா கெட்ட பழக்கமே கிடையாது, எல்லா கெட்ட பழக்கமும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நேரத்தில் எல்லாமே மாயை, இவங்க எல்லாமே சும்மா பணத்துக்காகவும் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மட்டும்தான் இவங்க பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சும் போது தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். தேவன் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சார். நான் ஒரு லிஸ்ட்டு போட்டார்னா அப்படியே லிஸ்ட்டு போட்டுனே போகலாம், எழுதிக்கினே போகலாம். அவ்வளோ பாவங்கள் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த கால் எங்கெங்கெல்லாம் அவருக்கு விரோதமான இடத்துல நிறைய இடத்துல போய்க்குது. ஆனால் இப்போது ஆண்டவருக்காக எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா, தேவன் என் மேலே ஏதோ ஒரு திட்டம் வச்சது போல் உங்கள் மேலே எல்லாரும் மேலேயும் ஒரு திட்டம் வச்சிட்ருக்காரு. அதுக்கு நம்ம பாவம் வந்து ஒரு காரணம் சொல்லக்கூடாது, நம்மளோட பலவீனமோ ஒரு காரணம் சொல்லக்கூடாது. அதனால் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்வில் சவால்களில் ரெண்டு தலைப்பு, மன்னிக்கிறவர்களாக இருப்போம், மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருப்போம். இதுவரை தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஆண்டவர் உணர்த்தினார். ஏசப்பா எல்லா பாவங்களும் நம்மளுக்கு மன்னிப்பார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. பைபிளில் வந்து மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்னென்னா மத்தேயு 21:31. இல்லை அது இல்லை, சாரிம்மா. மத்தேயு 12:32.
அப்படி 31 வாசிங்க. மத்தேயு 12:31. ஆமேன். இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லா பாவத்தையும் ஏசப்பா மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அதாவது என்னென்னா, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிற தூஷணமும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. நம்ம ஆவியானவருக்கு விரோதமாக ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா கூட நம்மளுக்கு மன்னிப்பே கிடையாது. கீழே அப்படியே அப்படியே 32 வாசித்தீங்கன்னா, அதாவது எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தைகள் சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு வசனம் சொல்லுது. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம என்றைக்குமே நம்ம பேசக்கூடாது. நம்மளை வழி நடத்துகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம செய்கிற தப்பை, நம்ம செய்கிற தவறுகளை உணர்த்துகிறது யாருன்னு சொல்லிட்டா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் அப்படி உணர்த்தும் போது நம்ம அந்த பாவத்தை தூஷணம் நம்ம அவருடைய பாவத்தை, அந்த பாவத்தை என்ன பண்ணணும், தள்ளி விடணும். அப்படி தள்ளாமல் இதெல்லாம் பாவம்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் செஞ்சாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பாவம் நம்ம மன்னிக்கப்படாது. மறுபடியும் 32 வாசிங்க. இந்த வசனம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் நான் படித்தேன். அப்படி படிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னென்னா, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தைகள் சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரனா யாருன்னா நம்ம ஏசப்பா தான். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினா அது இப்போ இல்லை, எப்பவுமே மன்னிக்கப்படாது. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டோன்னா நம்ம பாவங்கள் தேவன் மன்னிக்கவே மாட்டார். இப்படியா நம்ம கிறிஸ்துவ வாழ்வில் சவால்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், மன்னிப்பு கேட்குறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம என்றைக்குமே நம்ம பேசவே கூடாது. அது நம்மளுக்கு என்றைக்குமே மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தாத்தா பாட்டி, ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போனாங்களாம். அந்த இடத்துல போகும்போது அந்த தாத்தா என்ன பண்ணார்னா, அவங்க பேரனுக்கு ஒரு வில்லம்பு கொடுத்தாங்களாம். அப்படி கொடுக்கும்போது இதை வச்சுன்னு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த இடத்துல அவங்க பாட்டி அந்த இடத்துல ஒரு வாத்தை ரொம்ப செல்லமாக ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அவங்க வீட்டு பின்னாடி அந்த பையன் விளையாடும் போது, அந்த வில்லம்பு விட்டு விளையாடும் போது அதில் ஒரு அம்பு போய் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாத்து மேலே போய் பட்டுச்சு. பட்ட உடனே என்ன ஆச்சுன்னா அந்த வாத்து மரிச்சு போச்சு. செத்துட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ இது பாட்டி ரொம்ப ஆசையாக வளர்த்தாங்களே, இதை நம்ம கொன்னுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அங்கேயே ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிட்டானா. இது என்னென்னா, உள்ளேருந்து அவங்க அக்கா என்ன பண்ணாங்களா, ஜன்னல் வழியாக பார்த்துட்டாங்களாம் இவன் இதுமாரி செஞ்சது. அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன், அதனால் நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்ல போகிறேன், நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த அக்கா சொன்ன உடனே அவன் சொன்னானா, அக்கா வேணாம் நீ சொல்லாத, நான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அப்போது பாட்டி எனக்கு விடுற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிச்சான். அன்னிலேருந்து பாட்டி அந்த பேத்திக்கு சொல்கிற வேலை எல்லாமே தான் செஞ்சுன்னு இருந்தானா. ரொம்ப நாள் ஆயிடுச்சான். ரொம்ப 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 மறுபடியும் அந்த வேலையை செய்ய அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அவனுக்கே ஒரு டைமில் இதுக்கப்புறம் நம்மளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நம்ம போயிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம பாட்டிக்கிட்ட போய் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணான்னா, பாட்டி நீங்கள் இதுமாரி ஆசையாக வளர்த்துருந்த வாத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் நான் சாகடிச்சிட்டேன், தெரியாமல் அந்த வில்லம்பு போய் அது மேலே பட்டுச்சு, நான் அதை புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். தம்பி
நீ பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி உங்கள் அக்கா வந்து ஜன்னல் வழியாக பார்த்துச்சோ, நான் மேலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் வீட்டு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிச்சான். சொன்னோடனையும் நீ எப்போ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ப, நீ வந்து எப்போ வந்து என்கிட்ட நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் நினச்சிட்டு இருந்தேன். நீ ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை. இப்படியே தான் நீ ஒவ்வொரு நாளுமே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த. நீ அன்றைக்கே ஃபஸ்ட் அப்போவே வந்து நீ மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா நான் உன்னை அன்றைக்கே மன்னிச்சிட்ருப்பேன். ஏன்னா அந்த வார்த்தை கூட நான் உன் மேலே வச்சுன்னுக்கிற அன்பு வந்து பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்களாம். நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்மளை இது மாதிரிலாம் ஆயிடுச்சோ, இந்த பாவத்தை எல்லாம் நம்ம இருதயத்திலே வைத்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இருதயங்களே ஆராய்கிறாக இருக்கிறாரு. நம்ம எந்த ஒரு பாவத்தையும் தேவனிடத்தில் மறைக்கவே முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவை கொண்டிருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அவருக்கு சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டோன்னா நம்ம பாவங்களுக்கு தேவன் மன்னிக்கிறவராக இருப்பா. நம்மளோட வீட்டில் நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. அப்படி சண்டை போட்டால் நம்மளோட சாட்சி கெட்டு போயிடும். மன்னிக்கிறவர்களாக இருப்போம், மன்னிப்பு கேட்குறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு தூஷணமும் சொல்லாத இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.